அதிகமா நீங்க கோவப்படணும். காரணம், உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதை வேணா மன்னிக்கலாம், ஆனா உங்க பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி தெரியுமாமா? ஓ, திமுக ஆட்சிக்கு வந்தது 67 வந்தது. அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனாரு. அவர் நல்ல ஆட்சியை கொடுத்தார். ஆனா 2 வருஷம் தான் இருந்தார் அண்ணா அவர்கள். 69 அவர் தவறிட்டார். தவறின உடனே பிறகு யார் வந்தார்? கலைஞர் வந்தார் முதலமைச்சரா. கலைஞர் முதலமைச்சரா வந்த பிறகு உடனடியாக அவர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியும்ல? மூடி இருந்த சாராய கடையை திறந்து விட்டார். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம்! அதுக்கு முன்னாடி சாராய கடையெல்லாம் மூடி இருந்தது தமிழ்நாட்டுல. கலைஞர் வந்தாரு, பார்த்தாரு, வருமானம் வரணும்னு சொல்லிக்கிட்டு சாராய கடையை திறந்து விட்டார். அப்படி கலைஞர் சாராய கடை திறந்த காரணத்தால் 3 தலைமுறைகள் குடிக்கு அடிமையாக இருந்து அழிந்து கொண்டிருக்கிற 3 தலைமுறைகள். யாரு? உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க பிள்ளைகள் அடிச்சிட்டாங்க. இப்ப மது இல்லாம தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழல். சாயங்காலம் 6 மணி ஆனா கிடு இல்லாம இருக்க முடியல. அது மாதிரி பண்ணி விட்டானுங்க படுபாவிங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிட்டா தெரியுமா? சரி, அவங்க அப்பா தான் சாராய கடை திறந்தாரு. ஸ்டாலின் அவர்களால் தமிழ்நாட்டில போதை பழக்கம் அதிகமாக அடிச்சிச்சு. போதை சாராயம் குடிச்சாலும் போதை வரும். ஆனா போதை பொருள் பயன்படுத்தி, போதை பொருள்னா கஞ்சா மட்டும் இல்ல, கஞ்சாவை விட மோசமா காக்கேன், ஹெராயின், அபின், மித்தைல் ஆம்பிட்டமின், LSD போன்ற போதை பொருட்கள். இது ஊசியை போடுறான், பவுடரா போடுறான், மாத்திரையா போட்டுக்கிறான், சாக்லேட்டா சாப்பிடுறான், போதை எண்ணெயை பயன்படுத்துறான், என்னென்னமோ இருக்கு. இதெல்லாம் வெள்ளக்காரன் தான் பயன்படுத்துவான். அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலும் வெள்ளக்காரன் தான் பயன்படுத்துவான். ஆனால் அதை விட அதிகமா தமிழ்நாட்டினுடைய பெற்றோர்கள், அவங்க பிள்ளைகள், தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், நான் உங்க பிள்ளைங்க உங்க பேர பிள்ளைகள் சொல்ல விரும்பல. எனக்கு யார் பயன்படுத்துறான்னு தெரியாது. மது குடிச்சு சாராயம் குடிச்சாலே வீட்டுக்கு வந்தா நாத்தடிக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிடும் குடிச்சு வந்திருக்கிறாங்க. ஆனா போதை மாத்திரை, போதை ஊசி போட்டா தெரியாது. வருவான், அமைதியா வருவான், படுப்பான், சாப்பிடுவான், போவான், வெளில போவான், தெரியாது, அப்படியே இருப்பான். தெரியறதுக்கு 1 வருஷம் ஆகும். 1 வருஷத்துக்கு பிறகு அவனை மீட்டெடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு டாக்டரா நான் சொல்றேன், ஒரு மருத்துவர் MBBS படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும்.